பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 John chapter 4 verse 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, இயேசு மாத்திரம்தான் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஆனால் பிதாவாகிய தேவனை பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு மனசில் நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காட் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி தானே பிரியமானவர்களே? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தவங்க, நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட வளர்கிறாங்க. இப்போ தாயினுடைய அன்புக்கும் தகப்பனுடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கும். தாய்மார்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னா, நிறைய நேரத்தில் அநேக பிள்ளைகள் தாயினுடைய அன்பை ரொம்ப நேசிப்பாங்க. தகப்பன் அப்போ அன்பாக இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா, தகப்பன் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக லவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சரை பொறுத்த அளவில் அப்பா அம்மாரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அன்பை. ஆனால் அவங்க செய்கிறது எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய நலனுக்காகவே தான் அவங்க உழைக்கிறதா இருக்கட்டும், அவங்க தியாகம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை சில நேரத்தில் அவங்க ஸ்ட்ரிக்டாக நம்மளை டிசிப்ளின் பண்ணுறதா இருக்கட்டும். நமக்கு என்னமோ அப்பானா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபிகராக நமக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பு தகப்பன் மாரிடத்தில் இருக்கும். அப்படி தானே பிரியமானவர்? எல்லாரும் நம்ம அந்த அன்பை நம்ம உணர்ந்துருக்கிறோம், நம்ம அதை புரிந்துருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு வேளை நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கலாம். எங்கள் அப்பா என்னை நேசிக்கவே மாட்டாங்க, எங்கள் அம்மா தான் அப்படின்னு நினைப்போம். உண்மையாக பார்த்தா ரெண்டு பேருமே நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவ்வளோதான். அது மாதிரி தான் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவனை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நிறையா ரூல்ஸ் ஆண்டவர் வச்சுருந்தாங்க. அதனாலேயோ என்னமோ நம்ம எப்போவுமே பிதாவாகிய தேவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம பார்க்குறோம். நிறைய தண்டனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்பு வைத்ததை நம்மளால் உணர முடியும். ஆமேன். அதனால தான் தன் சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பினது மட்டும் இல்லை, அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டார். இயேசு கதறுகிற ஒரு நேரத்தை நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் ஜீசஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். பிதாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோன்னா அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் மொமெண்ட்ஸ். அவனோட பிதாவாகிய தேவனுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும்ல. சொந்த குமாரனை அவர் காணக்கூடாதபடி அவரை கைவிடுகிற ஒரு பிள்ளையை நம்ம கைவிடுவோமா பிரியமானவர்களே? நம்ம பிள்ளையை நம்ம ஒரு நிமிஷம் கைவிடுறதுன்றது அது எவ்வளோ பெரிய டார்ச்சரில். அந்த தேவன் அதை கடந்து போனார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததுன்னா அந்த அன்பினுடைய கொடுமுனியினுடைய அன்பு, அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஆஃப் த லவ் தான் ஜீசஸை அவர் அந்த சூழ்நிலையில் பார்க்க நேரிட்டது நம்ம பார்க்குறோம்ல. ஆமாம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய அன்பு ரொம்ப விசேஷமான ஒரு அன்பு. மனிதர்கள் நம்ம எப்படி அன்பு செய்கிறோன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பார்ஷியல் லவ் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்போம். சரி, நம்மளை நேசிக்காமல் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோன்னே வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப அளவோடு தான் நம்ம அன்பு செய்வோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஹர்ட்டாக இருப்போம், ஏற்கனவே அவங்க செய்த அநேக காரியங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கோம். அதனால் நம்ம அவங்க கூட பழகுனாலும், அவங்க கூட அன்பாக இருந்தாலும் நம்ம ரொம்ப லிமிட்டடாக அப்படி கொஞ்சம் பட்டும் படாமல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனால் கர்த்தருடைய அன்பு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு மனதாக ஆண்டவர் அன்பு செய்கிறார். இந்த யோவான் புஸ்தகம், 1 யோவான் விசேஷமாக தேவனுடைய அன்பை அதிகமாக எடுத்து சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் என்னமோ யோவானுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? அன்பின் சீஷன். He was a disciple of love.
ஆண்டவருடைய மார்பில் சார்ந்து கொள்ளுகிற ஒரு சீஷனாக இந்த யோவான் ஈவன் காஸ்பல் புக் ஆஃப் ஜான் நீங்கள் படித்தாலும் சரி, இந்த 1 ஜான் 2 ஜான் 3 ஜான் இந்த பகுதிகளை படித்தாலும் சரி, யோவான் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு காரியம் என்னென்னா அன்பு, லவ்வை பற்றி அவர் ரொம்ப அவர் எம்ஃபசைஸ் பண்ணி அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துலையும் அதே தான் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு எனக்கு இல்லைன்னா நான் தேவனை அறியவில்லை. ஐ டோன்ட் நோ காட். ஏன்னா காட், ஹூ இஸ் காட்? காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒருத்தர் என்னால் அன்பு செய்யவே முடியல, இவங்களை என்னால் அன்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா இன்னும் உங்கள் தேவனை நீங்கள் அறியவில்லை, இன்னும் நீங்கள் தேவனை அறியலை, நீங்கள் இன்னும் இயேசுவை அறியலை. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமேன். அப்போ இன்னொன்று, தேவனை அறியலை, நான் தேவனை அறிந்து கொண்டேனே. ஆனால் அதனால தான் பவுலப்போஸ்தலர் சொல்வார், தேவனை அறிகிற அறிவில் வளருங்க. தேவனை நான் அறிய 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 நான் எல்லாரிடத்துலையும் என்னால் என்ன செய்ய முடியும்? அன்பாக இருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம், எப்படி இயேசு அவங்களை குத்தினவர்கள், அவரை காயப்படுத்தினவங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொன்னவங்களெல்லாம் மன்னிச்சாரு, எப்படி அவங்கள அன்பு செய்தார்? அதே அன்பை நீங்கள் ஸ்தேவான் இடத்துலையும் பார்க்க முடியும். அப்போ தேவனை நான் அறிந்து கொண்டால் அந்த தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுவது நிச்சயம். அன்னைக்கு சீஷர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தேவனை அவ்வளவாக அறிந்து கொண்டார்கள். அவங்கள துன்பப்படுத்தினவர்களை மன்னித்தார்கள். இன்றைக்கும் எத்தனை மிஷனரிமார்கள், எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ சாட்சிகள், எவ்வளோ கொலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவிமார், அவங்களுடைய குடும்பத்தார் அவங்கள மன்னிக்கிறாங்க. வி ஃபர்கிவ் யூ, வி லவ் யூன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தேவனை அறிந்து கொண்டார்கள். கர்த்தரை நம்ம அறிய அறிய நான் தேவன் எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்றதை நான் உணரும்போது நான் நிச்சயமாக என்ன செய்வேன்? மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். ஆமேன். அதைத்தான் இந்த இடத்துல அருமையாக அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி அன்பு உண்டாயிருக்கிறது? தேவன் இயேசுவை நமக்கு அனுப்பி கிருபாதார பலியாக அவரை அனுப்பினதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்ம கடன் பட்டிருக்கிறோம். தேவன் நம்மகிட்ட அன்பு செய்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும். கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமே இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்ம சகோதரரை பகைக்க முடியாது. எனக்கு கர்த்தரை நான் நேசிக்க முடியும், ஆனால் இவங்களை மட்டும் என்னால் நேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் வசனம் நினச்சது நம்ம யார்? பொய்யன். ஐ எம் டெல்லிங் லைஸ். நீ கர்த்தரை உண்மையாய் நேசித்தாயானால் உன்னுடைய சகோதரனை நீ நேசிப்பாய். அவ்வளோதான். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நீ உண்மையாக ஆண்டவரை நேசிச்சினா அன்பு கூறுவேன்னு பாடுகிறோம். ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்கிறோம்.
உண்மையாக நீங்கள் தேவனை நேசிச்சிங்கன்னா எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியும். அல்லேலூயா. இவங்களே எனக்கு பிடிக்காது, இவங்க இந்த ஜாதி, அவங்க அந்த கல்ச்சர் எனக்கு பிடிக்காது, இவங்க சாப்பிட்ற விதம் பிடிக்காது, இவங்க பக்கத்தில் போக எனக்கு பிடிக்காது, இவங்க பக்கத்தில் உட்காந்தா எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. இன்றைக்கி ஏன் சபைகளில் கூட ஜாதி பிரச்சனை. என்னுடைய பிள்ளை அவனை அந்த ஜாதியில் திருமணம் பண்ணக்கூடாது, அந்த ஜாதியில் மட்டும் போய் காதலிச்சிடக்கூடாது, உயிரோடையே இருக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த வசனத்திலேருந்து? அவங்க இன்னும் தேவனை அறியவே இல்லை. அவங்க கர்த்தரை அறிஞ்சுக்கொள்ள, அவங்க சபைக்கு போகிறாங்க அவ்வளோதான். ஆனால் தேவனுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவனை நீங்கள் அறிந்திருந்தீர்களே ஆனால் எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். த டெஃபனிஷன் ஆஃப் காடுன்றதே லவ். அப்போ அன்புன்றதுன்னா யார்? தேவன். அப்போ அந்த கர்த்தரை நான் அறிய என்னுடைய இருதயத்தில் எல்லார் மேலே என்ன வருது? ஒரு பாசம். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். தேவன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்குறாரோ அப்படி நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மனுஷனை பார்க்குறேன். எனக்குள்ள வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், எனக்கு மேலே உள்ள அதிகாரியாக இருக்கலாம், என்னோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீடு சண்டை போடுறவங்களா இருக்கலாம், என்னை அவதூறாய் திட்டுகிறவர்களாக இருக்கலாம், என்கிட்ட பயங்கரமாக என்னை ஏமாற்றுறவங்களா இருக்கலாம். எல்லாரையும் என்னால் நேசிக்க முடியும். எப்போ? நான் தேவனை அறியும் பொழுது. அல்லேலூயா. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?